ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. அந்த துப்புரவு பணியாளர் பத்மா 45 பவுனுங்க. இன்றைக்கி ஒரு பவுன் ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய். சரிங்களா? என்னங்க இந்த ஊரில் நான் கிடையாது இல்லையா? இன்னைக்கு ரேட்டு 1 கிராமு 14,000 சில்லற ரூபா. 8 கிராம்னு வச்சிங்கன்னா பெருக்கிக்கங்க. 45 பவுன் அவர் உடனே கணக்கு போட்டார். இந்த மொபைல் இருக்கிறது எதுக்கு உதவுது பாருங்க. இது அதே விலைக்கு கிடைக்காது. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேரும். ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை ஒரு அம்மா கையில் வாங்கி அதை கொண்டு போய் உரிமையாளரிடம் ஒப்படைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னமும் நம் மக்களிடம் எளியவரிடம் நேர்மை இருக்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வசதி படைத்தவர்கள் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படலாம், ஆனால் ஏழைகள் இன்னமும் பிறர் சொத்துக்காக ஆசைப்படுவதில்லை. இது எனக்கு கிடைச்ச லக்குன்னு அவங்க நினைக்கல. யாரோ இதை இழந்த கண்ணீர் வடிப்பார்கள் இல்லையா, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக இதை வச்சிருந்துருக்கலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாம் கெடுத்துடக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் காவல்துறையில் ஒப்படைச்சதுனால இன்றைக்கு அரசாங்கமே அவரை அழைத்து, அரசாங்கம் மட்டும் இல்லை எல்லாரும், தனியார் அமைப்புகள், ஐயா பிரபலமான திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன? உழைப்பை நம்பியவர்கள் ஒரு நாளும் லக்கை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்னங்க, மயிலாடுதுறையில் ஒரு பெண்மணி அவங்க ஒரு சொல்ல பயன்படுத்தினாங்க, அது இனிமேல் தேவையில்லை. உடல் குறையோடு இருக்கிறவர்கள், சில சொற்களை நாம் தவிர்த்திடலாம். மாற்றுத்திறனாளிகள், அப்படி தான் அவங்களுக்கு பேர். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். நல்ல மேடையில் சில சொற்களை தவிர்த்திடலாம். உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி, திருக்குறளில் சொல்லியிருக்கு. உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல, அதிலிருந்து என்ன செய்கிறாய் என்பது தானே முக்கியம். உழைப்புத்தான் அதற்கு காரணம். இவர் ஒரு பாட்டு சொன்னால் அவங்க ஒரு பாட்டு. இவர் மனப்பாறை மாடு கட்டினார். அவங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டை பாட்டை கொண்டாந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. என்னங்க, உங்கள் சார்பில் அவங்கள பாராட்டிடலாமா? இதெல்லாம் சரிதான். இப்போ லக்குக்கு வேலையே இல்லையா? அதிர்ஷ்டமே கொஞ்சம் கூட ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையா? நம்ம தம்பி சிவ சதீஷ்குமார் அதிர்ஷ்டமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா அப்படிங்கிற பட்டிமன்றம். அதிர்ஷ்டமே அப்படிங்கிற அடியில் நான் பேசுகிறேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது சென்னைக்குள்ளே அவ்வளவு டிராஃபிக். திருவள்ளூர் பக்கத்தில் வந்தால் ஒருத்தரையும் காணோம். நான் என் கூட தனியாக வந்தேன், கூட யாருமே இல்லை. ஏன் அவங்களே கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் கூட்டமாக வந்திருக்கும். இல்லை வரும்போது அப்புறம் சிவகுரு சார் ரூமில் இருக்கும்போது கேட்டார், தம்பி வரும்போது அப்படியே வெறிச்சோடி கிடஞ்ச மயா, அப்படி அமைதியாக இருந்துச்சு, எப்படி தம்பி திரும்பி போக போகிறீங்க? நான் தனியாக பைக்கில் தான் வந்து, எப்படி போக போகிறீங்க தம்பி? அதே மாதிரி திடலும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டார்கள். ஆனால் திடலுக்குள் கடல் புகுந்ததை போல் இத்தனை சுவைஞர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். அப்புறம் எனக்கு இங்கே சிவகுரு சார் பேசும்போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு நினச்சேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும்னு சொன்னார்ல, அது ஏன் பாயிண்ட்? அது போயிடுச்சு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முந்தைய சொல்லிட்டாரு. அப்போ என்ன நினைச்சேன், எனக்கு அந்த நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறுத்த முந்திரி பருப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். அதிர்ஷ்டம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வாழ்க்கையில் எல்லா இடத்துல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. கொடுத்தா சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருக்குது. கூட்டத்தில் ஏன் அவுத்து விடுறீங்க? இல்லை நாங்கள் அதிர்ஷ்டம், அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும்ல. அக்ஷயா பேசும்போது நாங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகளாம், அவங்க 2 பேர் உழைப்பாளிகளாம். ஆமாம், மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலையில் இவங்க 2 பேர் பேருந்து இருக்கு. ஓ, அது இவங்க தானா? அது ஆண்கள் இல்லை. அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே அந்த புத்தகத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுங்க. அது 2020 வெளியாயிருச்சு. ஒரு பையன் கண்டுக்கல அந்த புத்தகம். அரவிந்த் சாமி பேசினார், அதுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இனிமேல் எந்த புத்தகம்னாலும் அரவிந்த் சாமியை பேச சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. ஆமாம், ஒவ்வொன்றவர் அவுத்து விட்றாங்க பாருங்க. அப்புறம் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டாராமா, அது அதிர்ஷ்டம் இல்லையாமா? உண்மையாகவே குரட்டை விட்டு படுத்த உடனே தூங்குவது அதிர்ஷ்டம் தான். இல்லாட்டி மாத்திரை போடணும். ஆமாம்,
என்னம்மா நீங்க என்னங்க மொத்தமாக சொல்லி அப்புறம் இவங்க எக்ஸாமுக்கு வந்து கறித்துண்டை வைத்து அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு நான் வாத்தியார், நீங்கள் வாத்தியாரா? போய் பார்த்தாலும் தெரியும். என் கிளாஸில் ஒரு பையன் முருகேசன் பேர், கொக்குன்னு எழுதுனா கெக்குன்னு எழுதுறான், தேங்காய் எழுதுனா தொங்காயின்னு எழுதுறான், எலுமிச்சம்பழம் எழுதுனா ஏழுமச்சாம்பழம் எழுதுறான். என்னடா இப்படி எழுதுறியே, தமிழே இப்படி எழுது, தமிழ்நாட்டில் வந்து இப்படி எழுதுறியாடா அப்படின்னு கேட்டால் எப்படிடா பாஸ் பண்ண, யார் அவனுக்கு தமிழ் வாத்தியார், எப்படிடா பாஸ் பண்ண, நான் கொரோனா பாஸுங்கிறான். அதிர்ஷ்டமா இல்லையாங்க? அவனுக்கு அதிர்ஷ்டம் கொரோனா. கொரோனா கொரோனா பல்லாம் வந்திருக்குங்க. ஏங்க அவங்க பேசும்போது எது வெற்றின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நான் நிற்பது தான் வெற்றி. இன்னைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதே அதிர்ஷ்டம்ங்க. அது ஆரோக்கியமா இருக்கிறது அதிர்ஷ்டம். கொரோனாவுக்கு பின்னாடி நம்மள உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். டாக்டர்கள் போயிருக்காங்க, புச்சபல பராக்கிரமசாலிகள் போயிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது அதிர்ஷ்டமா இல்லையா? உழைப்பாளையா வந்துச்சு அது? எல்லாம் மாஸ்க் தான் காரணம். ஆனா என்னோட சைஸ்க்கு மாஸ்க் கிடைக்கல. ஏன்? அதை சுருக்கி தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்கை ரெண்டா வெட்டி மாட்டிட்டு நான் மாஸ்க் போட்டாவே ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேங்க இன்னைக்கெல்லாம் சொல்கிறேங்க, என் லெவலுக்கு சொல்கிறேன், 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகிறது அதிர்ஷ்டம் தான். எனக்கெல்லாம் அப்படி ஆச்சு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நமக்கு காதலிக்க நல்ல பெண் கிடைப்பது அதிர்ஷ்டம். அதே பெண்ணை கரம் பிடிப்பது என்பது அதிர்ஷ்டம். அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அப்படி இருந்தாலும் கல்யாணத்தின் போது அவங்க நம்ம மேலே அடிக்காமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் ஏன் அடிக்கிறான்? அது சொல்கிறேன் பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு அடிக்கடி சீர் கொண்டு வருவது அதிர்ஷ்டம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும். ஏங்க உண்மையிலேயே சொல்லணும்னா திருக்குறள் சொல்றாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தான் தரும். புரியுதா? கொஞ்சமா அளவாக தான் கொடுக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அது கூரையை பிச்சு கொட்டுவதை போல அதிகமாக கிடைக்கும். ஓ, அது கூலி இல்லை, ஊதியம் அது. ஏங்க இன்னொன்று சொல்கிறேங்க, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவை, நான் பார்த்த அவையை பற்றி சொல்கிறேன். பத்மஸ்ரீ டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தராக விளங்கியவர்கள். அவர்கிட்ட என்னை பற்றி ஐயா அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க, இவர் நிறைய பக்தி இலக்கியம் எல்லாம் படித்தவர் அப்படின்னு சொல்லி. நான் படித்ததுக்கு காரணம் நான் என்னுடைய உழைப்பு கிடையாது, எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். எப்படின்னு கேட்டால், சென்னையில் ஒரு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று வர்றேங்க, ஒரு பேச்சாளராக வந்து தொகுத்து வழங்குறேன். அப்போ சிப்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஐயா அவர் என்ன பண்ணாரு, டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அவ்வை நடராஜன் ஐயா வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கடிதம் எழுதுப்பா, இல்லைன்னா வீட்டில் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். முடிச்சுட்டு அவ்வை நடராஜன் ஐயா காரில் ஏறி போயிட்டார். பிறகு சிப்பி சாரோட காரில் ஐயா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். சிப்பி பாலசுப்ரமணியம் ஐயா யாரு? பத்மஸ்ரீ விருதாளர், இறந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், கலைமாமணி விருதாளர். திரும்பி என்ன பார்த்து ஒரு விஷயம் சொன்னாரு, அவ்வை கூப்பிடுறாருன்னா பெரிய விஷயம்பா, நீ பெரிய பேச்சாளர் ஆயிருவ, பெரிய அறிஞர் ஆயிருவ, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக தான் நிறைய படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஈஸியாக போய் பார்த்துட முடியுமாங்க பெரியவங்கள? இவ்வளவு ஏங்க இந்த மேடையில் உண்மையை சொல்றேன், பெரியவங்க 3 பேர் இருக்கீங்க, அச்சையா நானும் ஒரு சம வயதை உடையவர்கள். எங்க 2 பேர்த்துக்கும் கிடைத்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமாங்க, அவங்க எங்களை விட உழைச்சவங்க, படிச்சவங்க. ஆனா மீடியா அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டமயமான விஷயம் வந்து எங்க 2 பேருக்கு கிடைச்சது இல்லை. அப்ப இவ்வளவு பெரியவங்க முன்னாடி இந்த வயதிலேயே பேசக்கூடிய ஒரு வாய்ப்புனா அது அதிர்ஷ்டம் தானே. மீடியா முன்னாடி பேசுறது பெரிய அதிர்ஷ்டம். கண்டிப்பாங்க. மீடியா உங்களை பத்தி பேசுறது இன்னும் பெரிய அதிர்ஷ்டம். எப்படியோ பப்ளிசிட்டி ஆகிறோம்ல. ஏங்க அதையும் தாண்டி இன்னொன்று, தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை பற்றி சொன்னாங்க. அது தங்கத்தை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு குழந்தைகள், எனக்கு பையன் பிறந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் நினைச்சு தங்கம் அப்படின்னு கொஞ்சம் கிடையாது, ஏன்னா குழந்தைய கடத்திட்டு போயிடுவேன். ஏன்னா தங்கம் அப்படி ஆயிடுச்சு உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது அந்த பத்மா அவர்கள் 45 சவரன், அதை வித்தா 67 லட்சம். ஐயா அவ்வளோ விடுங்க ஐயா, அந்த கணக்கு எதுக்கு முக்கியம்? அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்கல்ல, வாங்கினவங்க அதிர்ஷ்டசாலியா இல்லையா? சரி, ஒன்று கேட்குறேன், அந்த பத்மா அவர்களிடத்துல வாழ்க்கையில் தொடங்குகிற காலத்திலிருந்து அந்த நேர்மை இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். அதாவது சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு பாரதி சொன்னார்ல, அதுக்கு சரியான உதாரணம் பத்மா அவர்கள். அவங்க நேர்மையாக தான் இருந்தாங்க, பட் அந்த நேர்மையை வெளிப்படுவதற்கு அந்த நேரத்தோட வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நேர்மையாக தான் இருந்தாங்க, அது வந்து அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். நல்லது. அதை விட்டுட்டு இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொன்னால ஏற்றுக்கவே முடியாது. அப்புறம் இன்னொன்று, எப்படி எறும்பா உழைக்கணும், சூறாவளி போல் சுரண்டு, எதுக்குங்க அப்படி உழைக்கணும்? தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற 4 இட்லி எதுக்கு? அவ்வளோ போதும்யா. ஆமாம், உண்மையில் இங்கே பாருங்க, நம்ம புற்று இருக்குல்ல, புத்துக்கு என்ன புத்துன்னு பேர் சொல்கிறேங்க? பாம்பு புத்து. பாம்பா கட்டுது? கரையான் கட்டுது. கரையான் கட்டுற புத்துல பாம்பு போய் குடியிருக்குது. ஆனால் பேர் என்ன வந்துச்சு? வீதி ஓட்டு வெங்காயத்தை வெள்ளாம் பண்ணுறது வெள்ளையப்பேன், நெனாவேட்டா தின்னு போகிறது திண்ணையப்பேன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி நமக்கு இயல்பாக கிடைச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. உண்மையிலே எங்க மீடியா வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் பாடகர்களாக கரைந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு சூப்பர் சிங்கராக உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே. உண்மையாக சொல்கிறேங்க, நல்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். அது உழைப்பாளையா வருது, நம்ம அது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இறைவனுடைய எப்படி வச்சுங்க, அது அதிர்ஷ்டம் தான். அதையும் தாண்டி நல்ல ஸ்கூலில் போய் சேர்றது, நல்ல ஸ்கூலில் சேர்றது பணத்தால் உழைப்பு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நல்ல புலமையான வாத்தியார்கிட்ட படிக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். கிடைக்குமாங்க?
நல்ல வாத்தியார் இருக்கணும். அதையும் தாண்டி இப்போ எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன். எக்ஸாம் பற்றி எல்லாம் பாஸ் பண்ண மாதிரி பேசுவீங்க. எக்ஸாமில் 40 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். 36 கொஸ்டின் நம்ம ஆள் படிச்சுட்டு போயிருப்பான். 4 கொஸ்டின் தான் கேட்குற கொஸ்டின், சரியாக அவன் படிக்காத கொஸ்டின் தான் வந்திருக்கும். நம்மளால் முருகேசன் இருக்கான் பார்த்தீங்களா, 4 கொஸ்டின் தான் படிச்சுட்டு போயிருப்பான். அந்த 4 கொஸ்டின் தான் அவன் பாஸ் பண்ணிடுவான். யார் அதிர்ஷ்டசாலி? முருகேசன் தான். முருகேசன் அதையும் அவன் தான் கெக்குன்னு எழுதுனுவேன். கொக்கு கெக்கு அவன் பாஸ் ஆகிட்டான். கொரோனா பாஸ். அப்புறம் என்னது, சில பேர்லாங்க உண்மையை சொல்கிறேன், அக்கோ புக்கோ போட்டு எழுதுறவங்களாம் உண்டு, அப்படி பாஸ் ஆகணும் உண்டு. அப்புறம் சில பேர் ஏன்டா ஃபெயில் ஆனேன் அப்படின்னு கேட்டால் என்னோட பேப்பர் மத்தியான நேரத்தில் வாத்தியார்கிட்ட போயிடுச்சு சொல்கிறாங்களே இல்லையாங்க. பேப்பர் திருத்த களைப்பு வரும். உண்மையிலே அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அப்போ காலையில் நேரத்தில் யாரோட நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, கிளாஸ் ரூமில் நோட்டை வரிசையாக வைக்கும்போது நம்ம நோட்டு கடைசியில் வந்துடாதா, முன்னாடி வந்துடாதா, நம்மளை யோசிச்சு பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உழைப்பு உதவாது. உழைப்பை தாண்டி ஒரு படி இறைவனுடைய அருள், வாய்ப்பு, வரம், அனுகூலம், தெய்வாதி, எல்லாத்துக்கும் ஒரே பேர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும், இல்லை உயரவே முடியாது. அப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு உச்சத்தை அடையலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கூட முன்னேறி இருக்க முடியாது. சின்ன உழைப்பு போட்டிருப்பீங்க, சின்ன உழைப்பு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பெரிய விஷயங்களை செய்யலாம்னு நினச்சி பல விஷயங்களை பண்ணிடுவோம், முடியாது. ஆனால் சின்னதாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்போம், நம்ம அதில் வெற்றி அடைஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கணும். உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்தனை பேர் இங்கே வந்து முதல்ல திருவள்ளூர் மாவட்ட வாசிகளே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னு கேட்டால், நீங்கள் மனு போட்டு தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, அவர் மனதிற்குள்ளேயே எந்த பிரச்சனை இருந்தது என்பதை பார்த்து அவர் தீர்க்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், உண்மையா இல்லையா? அதையும் தாண்டி எங்கேயோ போய் தொலைக்காட்சியில் தொடர்கள் பார்த்துக்கிட்டு இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கே வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கல அத்தனை சுவைஞர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆமாங்க, புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஒரு புத்தகத்தை ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம் வச்சுங்க, வாழ்க்கை வரலாறு, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அத்தனை ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு பெரியவர் எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு எழுதி கொடுக்குறாரு? அதை படிக்கிறவங்க அந்த கஷ்டத்தை அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு சொன்னாவே நம்ம உழைப்பாளிகள், அதிர்ஷ்டசாலிகள். அதையும் தாண்டி பேச்சை கேட்பது என்பது பெரிய விஷயம். சொற்பொழிவு கேட்குறீங்க வச்சுங்களேன், 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா 60 மணி நேரம் படிச்சாதான் பேச முடியும். அப்போ 5 அறிஞர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்க, தினம் பெரியவங்க வந்து பேசுகிறாங்கன்னா கேட்க வந்து நீங்கள்லாம் உழைப்பாளிகள் அதிர்ஷ்டசாலிகளா? பார்த்தீங்களா, சொல்லிட்டாங்க அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பட்டிமரத்தை முடிச்சிடுமா? அதையும் தான் இன்னொரு ஒரே விஷயம் சொல்கிறேங்க, எங்களை மாதிரி வாத்தியாராக இருந்துட்டு பேச்சாளராக இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. வகுப்புக்கு படிக்கிறத மேடையில் சொல்லலாம், மேடைக்கு படிக்கிற பெரிய விஷயங்களை வகுப்புலையும் சொல்லலாம். ஒரே கல்ல 2 மாங்க, அதிர்ஷ்டசாலி தாங்க நாங்கள். இப்போ நாங்கள்லாம் துரதிர்ஷ்டசாலிகளா? அதையும் தாண்டி நான் என் கிளாஸ்ல இல்லைங்க, கிளாஸில் அவன் மார்க் எடுக்கலைன்னா அதிகமாக கோவப்பட மாட்டேன், பதில் சொல்லனா கோவப்பட மாட்டேன், எது சொல்ல அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். நான் சொல்கிற ஜோக்குக்கு அவன் சிரிக்கலைன்னா கோவம் வந்துடும். அங்கே ஒரு ட்ரையல் பார்த்து நான் மேடையில் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் தானே. அதாவது அங்கே டெஸ்ட் பண்ணி இங்கே ஏற்றிடுறது. ஆமாங்க, அவங்க பாவம் யாவிங்க. உண்மையிலேயே சொல்லணும், நாங்கள் படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள். காரணம் அதிர்ஷ்டம். அவசர உதவியில் ஆம்புலன்ஸில் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் இருப்பது அதிர்ஷ்டம் தான். ஆப்ரேஷன் தியேட்டரில் கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம் தான். எல்லாமே அதிர்ஷ்டம் தாங்க. சென்னையில் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 100 பேர் சென்னை சென்ட்ரலையும் தாம்பரத்துலையும் வந்து இறங்குறாங்க, எக்மூர்லையும். எதுக்காக? நம்ம நடிப்புத் துறையில் பெரியவனாவே, படிப்புத் துறையில் பெரியவனாவேன்னு சொல்லி. ஆனால் அத்தனை பேர் உச்சத்தை தொட்டு விடுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது உழைப்பால் வருவதில்லை, அதிர்ஷ்டத்தால் தான் வருகிறது. அதிர்ஷ்டம் தான் நம் வாழ்க்கையிலே நீடித்த வெற்றியை, நிலைத்த வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அவருக்கு. நீங்கள் உட்காந்து கேட்குறது அதிர்ஷ்டம், அவர் பேசுகிறது அதிர்ஷ்டம், இந்த சட்டை போட்டிருக்கிறது கூட அதிர்ஷ்டம்னு வருது. எனக்கு தெரியும் இந்த கட்சிக்கு இவ்வளவு கச்சை கட்டி பேசின முதல் ஆள் இவராக தான் இருக்க முடியும். உலகம் முழுக்க இது பூமி சுற்றுறது அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அவர் சொன்னது கொஞ்சம் நியாயம் இருக்குல்லங்க. நம்ம பேப்பரை அந்த ஆசிரியர் திருத்துறாருல, அது நல்ல நேரமாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம். அவரே வீட்டம்பாட்டை சண்டை போட்டு வந்து பேப்பர் எடுக்கிறாருன்னு வைங்க, பூராத்தையும் கிழிச்சு போ. அவரே அந்த கல்யாண நாள் அன்னைக்கு வந்து திருத்துறாருன்னு வைங்க, பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட் நல்லா இருந்தது, போடுறா கூட 2 மார்க் சொல்லலாம் தானே. என்ன, எனக்கு ஆசிரியர் பணியை பற்றி தெரியாது, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன். மத்தியான வேலையில் திருத்தினா மார்க்கு குறையும்ன்றார். இங்கே ஏன் மத்தியானம் திருத்துறீங்க? எல்லாத்தையும் காலையிலே திருத்த வேண்டியது தானே. பாவமியா அந்த பயலுங்க. கெக்குன்னு எழுதியிருக்கான் ஒருத்தன், காரணம் கொரோனா பாசம். ஒரு விஷயம் அவர் சொன்னாருங்க, நல்லவர்களோடு நமக்கு பரிச்சயம் கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டம். அவ்வை நடராஜன் மாபெரும் அறிஞருங்க, தமிழ் இலக்கிய உலகத்தின் மிக மூத்த முன்னோடி அறிஞர், மறைந்த டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள்.
ரொம்ப பெரிய அறிஞர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரை நிகழ்த்தக்கூடியவர். கம்பராமாயணத்தை பற்றி பட்டிமன்றத்தை ஆங்கிலத்தில் நடத்தியிருக்கிறார் அவர். இங்கிலீஷில் கம்பராமாயண பட்டிமன்றம். இப்போ எவ்வளவு படித்திருப்பார். அவருக்கு பக்கத்தில் தொண்டனாக இருந்து கற்றுக்கிட்டேன்றாரு. இந்த இடம் கிடைச்சதே அதிர்ஷ்டம் தானே? கரெக்டு தானுங்க? எல்லாராலையும் பெரிய இடங்களுக்கு பக்கத்தில் போக முடியாதுங்க. அதுலேயும் அவரே நீ வாப்பான்னு கூப்பிட்டுருக்கிறாருன்னா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவர் இவர். அதனால தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன். ஒரு பொண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டம், இந்த பொண்ணு நம்மளை விரும்புகிறது அதிர்ஷ்டம், மச்சாங்க அடிக்காமல் விடுறது அதிர்ஷ்டம், சீர் செய்கிறது பெரிய அதிர்ஷ்டம். பூரா அதிர்ஷ்டம்தான். இந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கட்சியை யாரும் பேச முடியாது. இவர் இந்த அணிக்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மீடியாவில் பேசுகிறது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தார். இப்போ எல்லாரும் சொன்ன பிறகு உண்மையிலேயே எதுமா அதிர்ஷ்டம் எது உழைப்பு? திருமதி கவிதா ஜவஹர் வாங்கப்பா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருவள்ளூர் மாவட்டத்தின் பொறுப்பை தன் உழைப்பால் மட்டுமே அடைந்திருக்கிற எங்கள் கம்பீரமான மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து அதிர்ஷ்டசாலி ஒருத்தர் வந்தார். இப்போ மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. முந்திரி பருப்பு. என்னமோ அவருக்கு மட்டும் முந்திக்கிட்டு முந்திரி பருப்பு கொடுத்த மாதிரியும், எங்களுக்கு நம்ம அரளிக்கொட்டையை கொண்டு வந்து கொடுத்த மாதிரியும், எங்களுக்கு முந்திரி பருப்பு தான் ஏன் கொடுத்துருக்காரு. அரளிக்கொட்டையெல்லாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு முந்திரி பருப்பு, மற்றவங்களுக்கு வேற என்னமோ இல்லை வேப்பங்கொட்டையா கொடுத்தாங்க. எங்களுக்கு முந்திரி பருப்பு தான் கொடுத்தாங்க. என்னமோ இவருக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைச்ச மாதிரி அவரா கற்பனை பண்ணிக்கிறார். மேடையில் உள்ள எல்லாருக்கும் தானே திருமணம் ஆயிருக்கு. என்னமோ அவருக்கு மட்டும் திருமணமான மாதிரி அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. அடுத்து மச்சனைங்க அடிக்காம இருக்கிறதே இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். 90s கிட்ஸ். இவரோட இவரே பைக்கில் வேற வந்திருக்காரு பாருங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கல்யாணமானது உண்மையிலே அதிர்ஷ்டம் தான். அதுவும் வரும்போது இந்த வழியாக வேற வந்திருக்கிறார். திடல் யாருமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தா இவ்வளவு கூட்டம் வந்து விட்டதே, இது என்னுடைய அதிர்ஷ்டம் தானே அப்படி தானங்க சொன்னார். அப்போ இவருடைய அதிர்ஷ்டம் தானே இவ்வளவு கூட்டம் வந்தது. அப்போ இவர் ஏன் பேசணும்? பேசாம உட்காரலாம். இப்படியே இவரோடு இவரே பார்த்து கொண்டு இப்படியே நின்று கொண்டே இருந்தால் கூட்டம் கைதட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. முந்திரி பருப்பு சாப்பிட்டு இங்கே எடுத்து வச்சு இப்படியே 5 நிமிஷம் பெல் அடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கலாம்ல. ஏன் உயிரை கொடுத்து அப்படியே மூச்சு வாங்க வாங்க பேசுறார்? ஏன்? அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் பேசினாலும் கூட உழைத்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்று எங்கள் சிவசதீஷுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வயசுல முனைவர் ஆகணும்னா சும்மா உட்கார்ந்திருக்க முடியுமா? இவர் கொரோனா பேச்சில இருந்து அவர் முனைவராக இருக்க மாட்டாரா? இந்த இளம் வயதில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் மற்ற பசங்க மாதிரி ஊர் சுத்தாம, சினிமா பார்க்காம, மொபைல் பார்க்காம 24 மணி நேரமும் படித்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதை சாதித்த உழைப்பாளி சிவசதீஷ். தயவு செஞ்சு உங்க உழைப்பை நீங்களே அவமானப்படுத்தாதீர்கள். அதிர்ஷ்டம் என்று திருமணம் ஆகிவிட்டது, சந்தோஷம், அதிர்ஷ்டம் தான். 1ஆம் தேதி இப்படியே உட்காந்து உங்க மனைவி முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தானே அதிர்ஷ்டத்துக்கு அப்புறம் அடி விழாம தப்பிக்க முடியும். சம்பளம் கொடுக்கணும்னா உழைக்கணும்ல. அங்கேயும் போய் ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்லூரியில் பாடம் நடத்தாமல், பரீட்சை வைக்காமல், முட்டை மார்க் எடுத்தாலும் திட்டாமல், ஆனால் ஜோக் சொன்னால் மட்டும் சிரிக்காட்டி கோவம் வர்ற ஒரே வாத்தியார் எங்கள் சிவசதீஷ் வாத்தியார் தான். உங்கள் காலத்தில் நாங்கள் பிறந்து படிக்காமல் போயிட்டோம். யார் அவர் மாணவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டம். ஆமாம், உண்மையிலேயே. அதனால தான் கெக்குன்னு எழுதுறாங்க. அவனுக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க. தொங்காய் தொங்காயின்னு எழுதுறவனுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம்யா. உங்களுக்கு வாய்ச்ச அதிர்ஷ்டம் அவனுக்கு வாய்க்கணும்ல. வாய்க்கலன்னா என்ன செய்வான்? எல்லாரும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டத்தில் பிறப்பாங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதிர்ஷ்டம் யாராவது ஒரு சிலர் மேல் தான் கருணை காட்டுகிறது. மற்ற எல்லோரும் உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர இவர் பேச்சை கேட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் உருப்படாம தான் போகும். அதுவும் அவர் சொன்னார், அவர் பெரிய, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சென்னையில் அவர் ஒரு பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினதுனால சிற்பி ஐயா அவை ஐயாட்ட அறிமுகப்படுத்தியிருக்கிறார். போகிற போக்கில் சொல்லிட்டார், சென்னையில் நடக்கிற ஒரு பேச்சு போட்டியில் எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க தெரியுமா? குறைந்தபட்சம் 500 கல்லூரி மாணவர்கள் கலந்துக்குவாங்க. 500 கல்லூரி மாணவர்களும் ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி 100 ஆக்கி 50 ஆக்கி கடைசி நம்பர் 1 வர்றவர் தான் அந்த மாநிலத்திலேயே முதல் பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவராக முடியும். அப்போ எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கணும், எந்த நேரமும் அந்த சிந்தனையிலே இருந்தால் தானே அவர் முதல் பரிசை பெற்றிருக்க முடியும். குழுக்கள் போட்டால் எடுக்கிறாங்க பேச்சு போட்டிக்கு. நீங்கள் சொல்லுங்கள், குழுக்கள் போட்டால் அவங்க எடுத்தாங்க, பேசி தானே ஜெயிச்சிங்க. அப்போ உங்கள் உழைப்பை எல்லாம் நீங்களே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று ஏன் தூக்கி போடுறீங்க? இதில் குரட்டை விட்டவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். இரவுல விடுற குரட்டையை பற்றி பட்டுக்கோட்டை எழுதலை. ஒரு கடையை வச்சுக்கிட்டு பகல்லே படுத்து ஒருத்தர் குரட்டை விட்டாருன்னா கடை வியாபாரம் ஓடுமா? ஓடாது.
ஒரு அழகா ஒரு பொன்மொழி சொன்னாங்க, எப்பயுமே சிரிக்காதவன் பெட்டி கடை வைக்கக்கூடாது, எப்பவும் சிரிக்கிறவன் வட்டி கடை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு கூட ஒவ்வொரு விதமான உழைப்பும் முயற்சியும் வேணுங்க. கொரோனா பேஜில் நிறைய பேர் பாஸ் ஆகினாங்க. உண்மையிலே அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். அவங்க யாருக்காவது வேலை கிடச்சதா? இன்டர்வியூக்கு போனோடனே அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன பேஜ்? கொரோனா பேஜ். எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரு. போய் பகல்லே குரட்டை விட்டு குப்புறப்படுத்து தூங்கி மறு பேச்சு பேசாமல் அனுப்பிடுவாங்க. பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இல்லை எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சமுதாயத்தை அந்த 5 வருஷத்தில் நம்ம உருவாக்கி இருந்தோம். இதில் அந்த தங்கம் கிடைக்க பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க அதிர்ஷ்டசாலி தானே அப்படின்னார். ஆனால் அந்த தங்கத்தை வாங்கின உடனே, அவங்க கையில் கிடைச்ச உடனே, அவங்க கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உழைச்ச காசுங்க, அதனால தான் அது உங்ககிட்டயே திரும்ப வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பாருங்க ஐயா, அதையும் பாருங்க. எல்லாத்தையும் ஒன் சைடாகவே பார்க்குறது. ஒன் சைடு உலகநாதன் அது 2 வீலரில் வந்ததுனால ஒன் சைடாகவே பார்த்து ஓட்டி அவரோடு அவரே பேசி கொண்டு வந்ததால் இப்படி ஆகிவிட்டார். மேடம் சாப்பிடுங்க முந்திரி பருப்பு எடுத்து. அவர் பசிக்கும் போது திம்பாருமா. ஏன் அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? பசிக்காமல் சாப்பிடுவதும் ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கெல்லாம் துவரம் பருப்பு, அவருக்கு மட்டும் தான் முந்திரி பருப்பு. அவர் வாட்டுக்கு அடிச்சு விட்றாரு பாருங்க. புத்தகம் வாசிக்க கிடைத்த வாய்ப்பு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். அங்கே என்னங்க அநியாயமாக பேசுகிறாரு. புத்தகம் நம்ம கையில் கிடைப்பது அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எப்படிங்க உருவாச்சு? ஒரு புத்தகத்தை ஒரு படைப்பாளி எப்படி உருவாக்கினான்? பிரபஞ்சன் எழுதினார், எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட கிடைத்திருந்தால் இன்னும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருப்பேன் என்று அவர் பதிவு செய்தார் என்றால், எழுத்தாளனுடைய புத்தகத்தில் இருப்பது வெறும் மைத்துளி இல்லைங்க, அவனுடைய இரத்த துளி என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த உழைப்பால் உருவானது. பேராண்மைன்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அதில் அந்த கதாநாயகன் ஒரு வசனம் பேசுவார், இந்த உலகமே உழைப்பால் தான் உருவானது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த மேஜைங்கிறது வெறும் மரம் தான். உழைப்பை கழித்து விட்டால் சாக் பீஸுங்கிறது வெறும் சுண்ணாம்பு கட்டி தான். உழைப்பை கழித்து விட்டால் இந்த கட்டடம் என்பது வெறும் கல்லும் செங்கல்லும் ஜல்லிக்கல்லும் தான். உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் உருவானது இல்லை என்று அவர் பதிவு செய்திருப்பார். உழைப்பு தாங்க எல்லாம். அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு ஒரு நாடு உட்கார்ந்துருந்தா உருப்படாதுங்க. அறிஞர் அண்ணா ஒரு தடவை தம்பிக்கு கடிதம் எழுதிவிட்டு அந்த கடிதத்தை இப்படி முடித்தார். தம்பி, சேவல் கூவுகிறது, நான் உறங்கச் செல்லுகிறேன் என்று எழுதினார். ஒரு தலைவன் விடிய விடிய தன் சமூகத்தை பற்றி நிறைத்ததால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்தின் தலைவராக கொண்டாடப்படுகிறாரே தவிர, அதிர்ஷ்டம் சீட் எடுத்து கிளி மாதிரி கொண்டு வந்து கொடுக்காது. இந்த கிளி சீட் எடுக்கும் பாருங்க. இப்போ கிளி சீட் எடுத்தா உள்ள வச்சிருவாங்க, கிளியும் சேர்த்து உள்ள வச்சிருவாங்க, கிளிக்காரனே உள்ள வச்சிருவாங்க. கிளி பறந்துடும். என்ன பேச்சு வந்ததுலேருந்து அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கார். சரி, அவராவது சின்ன பையன் விவரம் இல்லாமல் பேசிட்டார். எங்கள் அண்ணன் சிவகுருநாதன் எவ்வளோ பெரியவருங்க, பெரிய பையன் விவரத்தோட பேசியிருக்காரு. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்தி எத்தனை பெரிய மனிதர்கள் எல்லாம் அழைச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய உழைப்பு இல்லையா? அவர் வந்த உடனே சொல்கிறார், நமக்கெல்லாம் பொறாமல் வரணுமா, 2 மாதத்தில் நான் 18 பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன், நான் தானே அதிர்ஷ்டசாலி அப்படியான. 18 மாதத்தில் 2 பட்டிமன்றம் கூட பேசாத பேச்சாளர் இருக்காங்க தெரியுமா? 18 மாசத்துல 2 பட்டிமன்றம் கூட வராதவங்க இருக்கிறாங்க. ஆனால் 2 மாசத்துல 18 பட்டிமன்றம் இவருக்கு எப்படி கிடைத்தது? அதிர்ஷ்டத்தால கிடைத்தது. 25 வருட உழைப்பை அவர் எதற்காக செலவழித்து இருக்கிறார்? அந்த மேடம் சொன்னாங்களே தொகுப்பாளர், 25 வருஷமா அவர் பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மேடை வசப்படும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு மேடையில் எப்படி பேசணும்னு ஒருத்தர் எழுத முடிகிறது என்றால் எவ்வளவு உழைத்திருந்தால் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க முடியும். போகிற போக்கில் இதை நீங்க அதிர்ஷ்டம் சொல்லி அடிச்சு விடுறீங்கன்னு. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சம்சா வாங்கியிருக்காங்க. பாவம், முந்திரி பருப்பு கிடைக்கல போல. ஒரு சம்சாரம் சம்சா வாங்கி இருக்கிறது, 2 சம்சா வாங்கி இருக்கிறது. வாங்கி அந்த பேப்பரை படித்தால் நாளை மாரத்தான். உடனே மறுநாள் மாரத்தானுக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க கூட யாராவது ஓடினாங்களா? நிறைய பேர் ஓடிருப்பாங்க. ஒருத்தருமே ஓடாம இவங்க மட்டும் ஓடி ஜெயிச்சா அது அதிர்ஷ்டம். 100கணக்கான பேர் ஓடுகிற ஒரு மாரத்தான் போட்டியில் உயிரை கையில் பிடித்து கொண்டு என் கணவனை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன் ஒருத்தி ஓடுனானா அது உழைப்பின் உச்சம் சார். எந்த பிராக்டிஸும் கிடையாது, அவங்க காலில் ஷூ கிடையாது, அதுக்கான ட்ராக் ஷெட் கிடையாது, ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு அதை தார்பாச்சி கட்டிட்டு வெறும் காலோடு அந்த பெண் ஓடி ஜெயித்தார்கள் என்றால் அந்த உழைப்பை போய் அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா? அந்த பேப்பரை பார்த்தது வேணா ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வாய்ப்பு தான், ஆனால் உழைப்பு தான் வெற்றி தரும் என்பதை தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால ஒரு கவிஞன் எழுதினா, கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், மனிதனின் உழைப்பு தான் அதற்கான விலை என்று அந்த கவிஞர் எழுதினார். நீங்க உழைச்சா தான் கடவுள்கிட்ட இருந்து அதிர்ஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க, நீங்க வேற ராஜா, அந்த காலத்துல என்னைய விட்டுருங்க, உங்களை ஒன்றும் செய்யலுங்க, எந்த ஊர்லயும் நான் இல்லை. ஒரு பழைய காலத்தில் உள்ள ராஜாங்க, பழைய காலம். ஆமாம், அந்த காலத்தில் ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ராஜாவுடைய பிறந்த நாள் வருகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே வாங்க, வந்தவங்கெல்லாம் பேர் எழுதி போட்டு அதிர்ஷ்ட பரிசுகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் விருந்தும் உண்டு அப்படின்னு. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜா வீட்டு விருந்துனோடனே போயிட்டாங்க. ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷம் போட்டு யாராவது வராதவங்க இருக்காங்களா அப்படின்னு குதிரையில் வர்றார். வரும்போது பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயக்காட்டில்.
இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, எங்க ராஜா வீட்டில் விருந்து நடக்குது, நீங்கள் போகலையா? போனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், ஏதாவது அதிர்ஷ்ட பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அங்கே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், ஆனால் இங்கே உழைச்சா நிச்சயமாக எனக்கு சோறு கிடைக்கும், நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜா அதிர்ஷ்ட பரிசு கொடுத்தார். எங்கே உழைப்பு உண்மையாக விதைக்கப்படுகிறதோ அங்கேதான் அதிர்ஷ்டமும் அறுவடையாக மாறுகிறது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையை கொண்டு வந்தவர் பீத்தோவன் அப்படின்னு ஒருத்தர். அவ்வளவு சிறப்பான இசையை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு மேடையில் அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த இசையை வாசிக்கிறார். வாசிச்சு முடிச்சோன்னே அப்படியே கூட்டமே கிறங்கி நிற்குது. ஒரு பெண்மணி ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள், எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள். அவர் படக்குன்னு உதறிட்டு சொன்னார், தவறு, 1000 முறை பயிற்சி செய்த கைகள் என்று சொல்லுங்கள், அதுதான் உண்மை என்று சொன்னார். நாங்கள் சாதாரண விஷயமா யாரை வேணாலும் அதிர்ஷ்டம் நீங்கள் மாற்றிடுவீங்களா? உசேன் போல்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவார். ஆனால் அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தின் மிகச்சிறந்த ஓவியர் பிக்காசோ, இந்த பிக்காசோவுடைய உறவினர் ஒரு லேடி, அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க, நீங்கள் வரைஞ்சா அது விலை மதிப்பில்லாததாமே, நீங்கள் ஒரு படம் வரைஞ்சு கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு போகுமாமே, ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒன்று வரைஞ்சு கொடுங்க. 10 செகண்டில் ஒரு படம் வரைஞ்சு கொடுத்தார். இவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு கண்காட்சிக்கு கொடுத்தாங்க, $1000 காசு கொடுத்தாங்க. இந்த அம்மா அரண்டுருச்சு, 10 நொடியில் ஒரு படம் வரைஞ்சு கொடுக்குறாரு, அதுக்கு $1000 படம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம். நேராக வந்துச்சு, ஏங்க இதை எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன், நானும் 10 நொடியில் படம் வரைஞ்சி $1000 சம்பாதிப்பேன்ல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அதற்கு 30 வருடங்கள் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டார். இவங்க இந்த 10 நொடியில் கிடைக்கிற வெற்றியை பார்க்கிறார்களே ஒழிய அதற்கு பின்னால் இருக்கிற 30 வருட உழைப்பை மறந்து விடுகிறார்கள் நடுவர் அவர்களே. சாதாரணமாக போற போக்கில் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு போயிருங்க. இது திருவள்ளூர் மாவட்டம். இதே மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் நாராயணபுரம் நினைக்கிறேன், இங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. 3வது பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே துரதிஷ்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஆம்பளையே பிறக்கல, பொம்பளை பிள்ளையா பிறக்குது, துரதிஷ்டம் முடிவு பண்ணி அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய துரதிஷ்டங்க, வேண்டாம்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அந்த பிள்ளை பார்த்தா, வேண்டாம்னா எனக்கு பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு கஷ்டப்பட்டு படித்து 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் சிஐடி காலேஜுக்கு போனாங்க. அங்கேயும் எல்லாரும் வேண்டாம், இங்கே வர வேண்டாம், வேண்டாம் அங்கே உட்கார வேண்டாம், இப்படியே கேலி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துச்சு, என் பேரை வச்சு நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, அதையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜப்பான் மொழி படிச்சு உட்காந்து முந்திரி பருப்பு சாப்பிடல, கொக்க கெக்குன்னு சொல்லலை. அவர் தெரியாமல் அதை சொல்லி இல்லைங்க, நானும் தெரியாமல் தான் ஏன் சொல்கிறேன். ஐயா இனிமேல் யாருக்கும் முந்திரி பருப்பு கொடுக்காதீங்க. அந்த பொண்ணு உட்காந்து ஜப்பான் மொழி படித்தது. 4வது வருஷம் படிக்கும் போது ஜப்பான் நிறுவனத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிலேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. எல்லாம் நம்ம ஆளுகள்லாம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசும்போது அந்த பொண்ணு அப்படி ஜப்பான் மொழியில் அடிச்சு நொறுக்குனா பாருங்க, அசந்து போய் அந்த இடத்துலையே 22 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பெற்றோர்களும் இந்த உலகமும் அவளை வேண்டாம் என்று சொல்லியது, தன் உழைப்பால் வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தையே வரவழைக்க அவளால் முடிந்தது என்றால் அந்த உழைப்பு தான் அவளுக்கு வெற்றியை தந்தது. நடுவர் அவர்களை, அதிர்ஷ்டம் எப்போதும் வெல்லாது, ஆனால் உழைப்பு ஒருபோதும் தோற்காது. அதிர்ஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் ஒருவனை கைவிட்டு விடும், ஆனால் உழைப்பு ஒரு நாளும் ஒருவனை கைவிட்டு விடாது. அதனால் தான் அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான கவிதை சொன்னார், விதியின் எழுத்தை, விதி எழுதுதில்ல, விதியின் எழுத்தை கண்ணீரால் அழிக்க முடியாது, ஆனால் வியர்வை துளியால் கண்டிப்பாக அழிக்க முடியும் என்று சொன்னார். என்றால் தயவு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள், உழைப்பை நம்பி முன்னேறுங்கள். நிச்சயமாக அது வெற்றி கனியை பறித்து நம் கையில் கொண்டு வந்து தரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, கவிதா ஜவஹர் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசி நிறைவு செய்திருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கலாமா உங்கள் அனுமதியோடு? கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கங்க. ஏன்னா எல்லோரும் 8:30 ஆனோடனே வயிறு பசிக்க ஆரம்பிக்கும், பஸ்ஸு போயிடுமோன்ற பயம் வரும், ஏதாவது ஒன்று இருந்துட்டு போதியா, நம்ம யோகத்துக்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தோணும். ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார். உழைப்பா அதிர்ஷ்டமா, எல்லாரும் முன்னாடி இருக்கிற கேள்வி இது. இப்போ இந்த அதிர்ஷ்டம்ன்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா? லக்கி டிப்புன்னு ஒன்று வைக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க, நான் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்ட குழுக்கள் இருக்கா இல்லையா? இன்றைக்கி இருக்கா இல்லையா? சில கூட்டங்களுக்கு எல்லோரும் வாங்க, நிறைவில் குலுக்குவோம், உங்கள் நம்பருக்கு பரிசு விழுந்தால் ஒரு சின்ன டிவி கிடைக்கும், ஒரு மொபைல் கிடைக்கும், இருக்கா இல்லையா? அதை வாங்கினால எல்லோரும் என்ன பாராட்டுறாங்க, 1000 பேர் வந்தாயா, இவனுக்கு அடிச்சிச்சியா யோகம் சொல்கிறோம்ல. அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னங்க இருக்குல்ல சார்? லக்கி நம்பர்னு ஒன்று இருக்குல்லங்க. உங்கள் ஒவ்வொருத்தர் பிறந்த தேதியும் வச்சு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் லக்கி நம்பர். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா 13வது மாடியே இருக்காது பெரும்பாலும். அமெரிக்காலே அதுதான் 11, 12, 14 தான் இருக்கும்.
ஏன்னா அவனுக்கு 13 அன்லக்கி நம்பர். 13ன்றதே வச்சுருக்க மாட்டாங்க பெரும்பகுதி. சார் நீங்களே 2 வீலர் வாங்கினா வண்டி வாங்கினா 8ஆம் நம்பரில் முடிகிறது வேண்டாம்னு சொல்கிறீங்களா இல்லையா? என்னங்க யார் அது மாதிரி சொன்னது இல்லையா? ஆர்டி ஓட்டு போய் ஐயா என்ன வேணாலும் கொடுங்க, 8 மட்டும் வேணாம். என்னமோ 8 வாங்கினவனெல்லாம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் 8 வாங்காதவனெல்லாம் அப்படியே ஓட்டுற மாதிரியும் ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க சார், ஏர் பிடித்தவன் என்ன செய்வான்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வந்தாள் மகாலட்சுமியே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? யோகக்காரம். இந்த பொண்ணு வந்தாயா காசு கொளிக்குதியா, யோகக்கார பொண்ணு. சில பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது நடந்தா என் பையன் அதிர்ஷ்டசாலி சொல்கிறோமா இல்லையா? என்னங்க இதெல்லாம் இருக்குல்லங்க. அதை தாங்க இவங்க 2 பேரும் மாஞ்சி என்ன அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த முந்திரி பருப்பை சொல்லிட்டார். அதை சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளவு வாங்கியிருக்க மாட்டார். சார் நம்முடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது, சில நம்பிக்கைகளும் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளை தவிர்த்திடலாம், அது தேவையில்லை. ஆனால் நமக்குள்ளே சில நம்பிக்கை இருக்குது சார். வீட்டம்மாவை வர சொல்லி, ஏம்மா நான் வெளியில் கிளம்புறேன், ஒரு சொம்பு தண்ணி கொடு, நான் குடிச்சிட்டு போகிறேன், உன்னை பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு பழைய காலத்தில் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்தம்மா ஹாய் அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கே ஊர் பெரியவராக இருந்தால் கூட முன்னாடி நில்லுமா, நல்லா பொட்டுக்கிட்டு வச்சு நல்ல மஞ்சள் பூசி என் முன்னாடி வந்து நில்லு, நான் போகிற காரியம் ஜெயிக்கும் சொல்கிறாங்கல்ல. சின்னதாக நமக்கு அதிர்ஷ்டத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன் சில நாட்களில் சில வேலைகளை செய்ய மாட்டேங்கிறோம், சில நாளில் செய்கிறோம்? ஏன் சிலவற்றை தவிர்க்கிறோம்? இருக்குல்லங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் போயிடலாமா? இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. உழைப்புத்தான் அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிக்கைகள் தேவையில்லை, வேர்வையை சிந்து, எதை வேணாலும் சிந்துங்க. ஆனால் உங்களுக்கென்று சில நம்பிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கைகள் நமக்குள்ளேயே ஒரு உணர்வை உண்டாக்குறது. என்னடா அன்லக்கி நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. சார் சில நேரங்களில் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கையை விட்டு போகும். ஒன்று அதிர்ஷ்டம்ன்றோம், இன்னொன்று துரதிர்ஷ்டம்ன்றோம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள், இது நடந்தே இருக்கும். நான் வந்து பிகாம் முடித்து எங்கள் கல்லூரியில் முதல் மாணவன் அந்த காலத்தில், ஒரு அமெரிக்கன் காலேஜில். இல்லை இதுக்காக சொல்லலை, கைதட்டுறதுலாம் இனிமேல் எனக்கு கைதட்டி யார் வேலை தர போகிறா? இல்லை அது நம்மளை பற்றி பெருமை பேசுகிறதுக்கு இல்லை மேடை, நடந்ததை சொல்கிறேன். 58 பேரில் நான் முதல் மாணவன். எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க, நீ மேல் படிப்புக்கு போ, பிகாமோடு நிறுத்திடாத, எம்காம் சேரு. நான் காமர்ஸ் படித்தேன். எனக்கு ஆடிட்டராக இருந்த கோவிந்தராஜுலன்னு ஒரு பெரிய மனிதர், அந்த காலத்தில் காரில் வருவார், அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அவர் என்னை கூப்பிட்டு தனியாக சொன்னார், நீ என்கிட்ட வா, எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் உன்னை நான் ஆடிட்டர் ஆக்கி காட்டுறேன். இது எனக்கு அவர் கொடுத்த ஆஃபர். நான் மேலேயும் படிக்க போகல, அவர்கிட்ட ஆடிட்டராகவும் போகல, எம்காம் போய் சேரலை, அப்ளிகேஷன்லாம் வாங்கினேன். அன்னைக்கு எனக்கு கட்ட வேண்டிய தொகை 330 ரூபா. மதுரையில் ஒரு கல்லூரியில் எம்காமில் சேர்றதுக்கு மாத கட்டணம் இல்லை, வருஷ கட்டணம். 1 இயருக்கு 330 ருபீஸ். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், போடான்ட்டார், போய் வேலையை பாடுறான்னாரு. குடும்பம் அப்படித்தான். இது நடந்தது ஜூலையில். எனக்கு முதல்ல கொஞ்சம் கவலையாக இருந்தது. சரி நமக்கு படிப்பு வரல, அவ்வளோதான், படிப்பு வந்தது ஆனால் படிக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டேன். சரியாக 3 மாதம் கழித்து நவம்பரில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வருது. அன்றைக்கு ரெஜிஸ்ட்ராராக இருந்தவர் பேர் பிபி சின்னதுரை. அவர் எழுதின அந்த கடிதம் இன்னும் நான் வச்சுருக்கேன். சவுண்டு வருதுங்க. அவர்கிட்ட இருந்து கடிதம் வருது. என்ன கடிதம் தெரியுமா? நீ எங்கே மேல் படிப்பு படிக்கிறாய்? என் பேருக்கு வந்த கடிதம். உனக்கு அரசு கல்வி உதவித்தொகை 1300 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சாங்ஷன் ஆகியிருக்கிறது. 1300 ரூபா பெர் இயர். என்ன படிக்கிறையோ அது வரைக்கும். ஏன்னா நான் நல்ல மார்க்கு, யூனிவர்சிட்டி ரேங்க்கு. நான் மட்டும் ஒரு 330 ரூபா யார்கிட்டயோ கடை வாங்கி கட்டியிருந்தேன்னா அது மாதிரி 3 மடங்கு எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் 3 மாதத்தில். இதை நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை, கண்ணீர் விட்டுருக்கேன். ஐயோ 330 ரூபா எவன் காலில் விழுந்து வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு 700 ரூபா நான் கையில் வச்சுருந்துருப்பேன். அன்றைக்கி 700ன்றது பெரிய தொகை.
அப்படின்னா நான் மேலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதை விட கொடுமையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு 1 வருஷம் ஜூனியர் என் தம்பி, அவனும் காமர்ஸ் படித்தான். நடிகர் விவேக்கோடைய கிளாஸ்மேட் அவன். நான் காலேஜு யூனிவர்சிட்டி ரேங்க்கு. ஆனால் தொடர்ந்து அந்த காலத்தில் பேங்க் பரீட்சை எழுதுகிற என்னை எல்லா பரீட்சையிலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என் தம்பி 1 வருஷம் கழித்து எழுதுகிறான், அவனுக்கு 3 பேங்க்கில் வாய்ப்பு வந்துருச்சு. அதை விட வேடிக்கை என்னென்னா, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, நீ படித்து புண்ணியம் இல்லை, அவனுக்கு 3 பேங்க் வந்திருக்கு, அவன் ஒரு பேங்க்கில் சேரட்டு, நீ வேணால் இன்னொன்று எடுத்துகிட்டு போய் சேர்ந்துக்கன்னார். நான் சொன்னேன், அவனுக்கு வந்த வேலைக்கு என்னை எப்படி சேர்ப்பாங்கண்ணே? ஒரு குடும்பம் தானடா, அண்ணன் தம்பிக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. டே, நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அவன் ஒன்று அவ்வளோ மார்க் வாங்கலை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிஎஸ்ஆர்பி எழுதுனா 3 பேங்க்கு, பிஎஸ்ஆர்பி, கானரா பேங்க், அப்புறம் ஸ்டேட் பேங்க், எல்லாத்துலேயும் வேலை கிடைச்சிது. எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன? இப்போ யோசிச்சு பார்த்தா ஏதோ நடந்தது. அதை விட இன்னும் வேடிக்கை, எனக்கு ஆசிரியராக இருந்தவர் சுரேஷ் ஜான்சன் செல்லையான்னு ஒருத்தர், ரொம்ப பெரிய மனிதர். அவர் அப்புறம் ஸ்டேட் பேங்க்கு இருந்தார், ஏஜிஎம்மாக இருந்தார். அவர் என்னை நீ நல்லா படிக்கிற, மேலே மேலே படினார். ஆனால் ஏன் சூழ்நிலை, அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அப்போயே ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்து என் பையன் பிறந்திருக்கிறான். அவர் அங்கேருந்து அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறார். அவர் தற்செயலாக காலையில் என்னை பார்த்தார். என்ன இங்கே இருக்குன்னாரு. என் வீட்டம்மா இங்கே பிரசவம். நீ மேலே படிக்கலையா அப்படின்னாரு. படிக்கலைன்னு. உனக்கெல்லாம் என்ன ஒரு அறிவு இருக்குது? படித்து மேலே வராமல் கல்யாணத்தை பண்ணி, நான் ஒரு வாத்தியார், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் என்ன வயசு, உன் வயசு என்ன? அப்போ எனக்கு வெறும் 24 வயசு. நீ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி இங்கே அப்பாவை நிற்கிற, படித்து முன்னேறுன்ற அறிவே கிடையாதா? இனிமேல் என்னை நீ பார்க்காத அப்படின்ட்டார். நானே குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் பாதிவார். ஆனால் அவர் எனக்கு ஒரு டைரக்ஷன் காட்டினார். இதெல்லாம் சந்தோஷம் இல்லைடா, ஆனால் நீ மேலே வரணுமே, அதுக்குரிய தகுதி உனக்கு இருக்குது, ஆனால் நீ வரமாட்டேங்கிற, சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றி வர்ற. அதை விட பெரிய வட்டம்னு ஒரு உலகம் இருக்குது, யூ ஹாவ் த பொட்டன்ஷியல், ஆனால் நீ வெட்டியாக இங்கே சுற்றி வர்றேன்னு ஒரு ஆசிரியராக அவருக்கு காட்டிய வழி இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட தேவதை சின்ன வயசுலேயே கையை தட்டி காலை தட்டி தூக்கி மேலே விட்டுறார். பல பேர் பரிதாபமாக போராடி வாழ்கிறார்கள். உண்மையா இல்லையா? என்னங்க, சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்பலியும் ஒரே டைமில் தான் விளையாடினாங்கல்ல. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் வினோத் காம்பலி செய்திருக்கிற சாதனைகள் நிறையா. டெண்டுல்கரை விட நிறையா ரன் அடித்தவன். ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் பரிதாபமாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா இல்லையா? டெண்டுல்கரை கடவுள்னு நினைக்கிறோம், காட் ஆஃப் கிரிக்கெட். வினோத் காம்பலி பிசிசிஐ தருகிற பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? அவன்கிட்ட திறமை இருந்தது, ஆனால் ஏதோ ஒன்று அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டது. ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் அதிர்ஷ்டம் அல்லது அதிர்ஷ்ட குறைவு என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்புறீங்களா இல்லையா? அகமதாபாத்தில் ஒரு விமானம் விழுந்தது. அது ஏன் விழுந்ததுன்னு யாருக்கு இன்னும் தெரியல, ஆனால் விழுந்துருச்சு. 200 சில்லற பேரில் ஒரு ஆள் மட்டும் நடந்து எந்திரிச்சு வெளியே வந்தான். பார்த்தீங்க, ஏதோ ஒரு பஸ்ஸை விட்டு இறக்கி வர்ற மாதிரி 241 பேர் நினைக்கிறேன், எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் காயத்தோட தீப்பிடிச்சதோட இப்படி நடந்து வர. எவனுமே நம்பலை. டேய், அது தீப்பிடிச்சு இங்கே வரைக்கும் தெரியுது அந்த வெப்பம், நீ எப்படா வந்தேன்? நான் 11A வந்தேன்றான். 11A சிட்டி பஸ். அது அவன் இருந்த சீட்டியா கரெக்டாக அதுக்கிட்ட உடஞ்சி அந்த சீட்டு மட்டும் எக்ஸாக்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இதை என்ன சொல்லுவீங்க? அவர் 11A உழைத்தார். அதை விட வேடிக்கை தெரியுமா, அது நடந்து கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் 11A சீட்டாக புக் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா, இந்த விமானம் விழுந்தா 11A தப்பிச்சிடலாம். எப்படியா இது? 11A அவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க. அந்த சீட்டுக்கு ஏகப்பட்ட மரியாதையாக போச்சு. ஏன்னா நம்மையும் மீறி ஏதோ நடக்கிறது. இந்த நம்மையும் மீறி என்பதை இறை அருள்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம், ஊழ் விதி. அதான் இவங்க அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. இதற்கு மனித வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னங்க, நான் சொல்கிறது சரியா? சரி, என்ன சீக்கிரம் முடிக்கணுமா இல்லையா? இப்போ இவர் அவை நடராஜனை பார்த்த மாதிரி நான் பாப்பையா சார் கூடவே போகலைன்னா எனக்கு மேடையில் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா?
ஏன்னா நான் வந்து அவ்வளவு தகுதி எனக்கு கிடையாது, வேறு அளவுக்கு நான் படிக்கலை, பெரிய தகுதி எனக்கு கிடையாது. நான் காமர்ஸ் படித்தேன், தமிழ் படிக்கலை. அவர் சிபாரிசில் தான் நான் வந்தேன். இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுல வெக்கம் இல்லை. என்னங்க, யார் உங்களை தூக்கி விட்டாரோ அவரை வாழ்நாள் முழுக்க நினைவில் வச்சுருக்கணுமா இல்லையா? ஒருவேளை மற்றவங்க சொல்கிறபடி நான் குறுக்கு வழியில் கூட வந்திருக்கலாம், ஏன்னா அதுதான் உண்மை. அதில் என்ன இருக்குங்க? ஆனால் குறுக்கு வழியிலலாம் வந்தாலும் பாப்பையா சார் பக்கத்தில் இருந்ததுனால, அவர் பார்வைப்பட்டதுனால நமக்கு மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. 1991 ஜூலை 15ஆம் தேதி ஒருத்தர் வரலை, என்னைய மேடைக்கு வாங்கன்னாங்க. இதான் நான் வந்த கதை. அதை என்ன சொல்லுவீங்க? அதிர்ஷ்டம் தானே? கரெக்டு தானேங்க? எவ்வளோ காலம் நான் அவர் கூட இருந்தேன்? 1976லேருந்து 15 வருஷம் அவர் பின்னாடியே அலைஞ்சேன். எதுக்காக? மேடைக்கு வரணுன்றதுக்காகவா? இல்லை, பேச்சு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காலத்தில் மாபெரும் அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், தமிழ் குடிமகன், சொல்விளங்கு பெருமாள், பெரிய பெரிய காந்திமதி அம்மா, அவங்களாம் பேசினா அவ்வளோ நல்லா இருக்கும். ஊடகம் கிடையாதுங்க அன்றைக்கி. ரேடியோவை தவிர, சினிமாவை தவிர ஒன்றும் கிடையாது. மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்கே அங்கே போய் கேட்குறது தான். தரையில் உட்காந்து கேட்டிருக்கோம், வெறும் தரையில் சுடும், அதில் உட்காந்து கேட்டு பழகணும். அப்போல்லாம் ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லை. ஆனால் கேட்டு கேட்டு இதில் இருந்ததுனால, கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, இப்படி கேட்டதன் பயன்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மேடைக்கு வந்தோம். அதை நான் லக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மேடையில் வந்து இவர் சொன்ன மாதிரி நான் முந்திரி பருப்பு சாப்பிட்ருந்தேன்னு வைங்க. ஐயா அவர்கள் சொன்னதால் மேடைக்கு வந்தேன், நான் குறுக்கு வழியில் தான் வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ அவர் கூப்பிட்டார் நான் வந்தேன், வணக்கம்னு சொல்லியிருந்தேன்னா அதே முந்திரி பருப்போடு போயிருந்திருப்பேன். நான் ஒரு 35 வருஷம் பல இடங்களுக்கு போய் பல அவமானங்களை பட்டு பல இலக்கியங்களை தேடி படித்து பல அறிஞர்கள் பாதங்களில் அமர்ந்து கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு என்னாலும் ஒரு சாதாரண பேச்சாளராக இருக்க முடியும். இந்த மேடையில் பாப்பையா சாரோட பேசின இந்த அம்மா இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பாரதி பாஸ்கர் ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாரு, அவங்க கூட ஐயா கூட பேசியிருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாடமெல்லாம் நடத்த மாட்டார், ஒரு சின்ன குறிப்பு காட்டுவார். நல்லா பேசினா அப்படின்னுவார், நல்லா பேசலைன்னா தனியாக கூப்பிட்டு என்னடா பேசுகிறேன்னு சொல்லுவார். ஒரு ஒன்றும் வகுப்பறை நடத்தலை. அவர் ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இப்படிலாம் பேசணும் இப்படியெல்லாம் பேசணும் டியூஷன்லாம் நடத்தலை. அவரை சார்ந்த எல்லாரும் தாங்களாக கற்றுக்கொண்டார்கள். எங்கள் டீமில் இருந்த எல்லாரும் அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அவர்கள் போட்ட உழைப்பு இருக்குது பாருங்கள், அதனால் தான் இன்னைக்கு 4 பேருக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போவது வேண்டுமானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில வாய்ப்புகளை தரலாம். ஆனால் அங்கே போன பிறகு என்னவாக வாழ்கிறீர்கள் என்பது உழைப்பினால் மட்டும்தான் முடியும். எல்லா உழைப்பும் தாங்க. இந்த பூமியில் ஒரு சின்ன ஸ்க்ரூவை மாற்றான் பாருங்க ஒரு விமானத்தில், அவன் பெரிய உழைப்பாளிங்க. அந்த ஒரு ஸ்க்ரூ கலண்டுருச்சுன்னா 39,000 அடியில் அது கீழே விழுந்துடும். உழைப்புன்றது சாதாரணமானது அல்ல. நாம் எல்லாரும் பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களை உழைப்பாளிகள் என்று நினைக்கிறோம். அவர்கள் மூளை உழைப்பை செய்கிறார்கள், உடல் உழைப்பையும் செய்கிறார்கள். ஆனால் தங்கள் குடும்பத்துக்காக வியர்வை சிந்த தெருவில் நின்று உழைக்கிறான் பாருங்க. நீங்கள் எல்லாரும் தூங்கும்போது தெருவில் துப்புரவு பணி செய்கிறாங்களே இரவு நேரத்தில், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள், எவ்வளோ உழைப்பாளிகள். நீங்கள் எல்லாரும் பத்திரமாக தூங்க வேண்டும் என்று இரவெல்லாம் விழித்திருந்து காவல் காக்கிறார்கள் காவலர்கள், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். ஒரு இடத்துல தீ பிடிச்சா நாம் அந்த தீயை கண்டு எல்லாரும் ஓடும்போது சில பேர் கைகளில் டியூபை தூக்கிக்கிட்டு அந்த தீயை அணைக்க உயிரை பணயம் வைத்து போகிறார்கள் தீயணைக்கும் படையினர், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். நம்ம எல்லாரும் ரயிலில் பயணம் பண்ணும்போது யாரோ ஒரு டிரைவர், ஒரு பைலட், அவரை பைலட்டு தான் சொல்கிறோம், பின்னாடி ஒரு கார்டு தூங்காமல் வழியை பார்த்துக்கிட்டே ஓட்டுறாங்கல்ல. 1500 பேர் பத்திரமா மதுரை போய் சேரணும்னா ஒரு 2 டிரைவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். எல்லாம் இருந்தாங்க. பெரிய உழைப்பு மட்டும் இல்லைங்க, இந்த பெரிய பாதைகளில் 4வேல நீங்கள் போகும்போது நிறைய இந்த சாப்பாட்டு கடைகள் இருக்குல்ல, ஹோட்டல்ஸு, அது வாசலில் இந்த வயசானவங்க எல்லாரும் தலையில் ஒரு தொப்பியை போட்டு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பச்சை கொடி ஆட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும். நம்ம அவங்கள பற்றி யோசித்ததே இல்லைல்ல. ஒரு வேளை சாப்பிட்றதுக்காக நம்மளை வாங்க சாப்பிட வாங்கன்னு அவர் கூப்பிட்றாரு, அந்த வெயில்லையும் நிற்கிறாரு. எதுக்காக? குடும்பத்தில் 4 பேர் பசியாறணுன்றதுக்காக. அந்த மனிதர்களின் உழைப்புக்கு நிகர் என்ன இருக்கிறது? என் விதி நான் இங்கே நிற்கிறேன்னு அவர் வருத்தப்படலை, எத்தனை வெயில் அடித்தாலும். ஏன்னா அவர் போய் நிழலில் ஒதுங்கினா அந்த முதலாளி சம்பளம் தர மாட்டார்.
அதையும் மீறி உழைக்கிறாங்கல்ல. இரவு பகலாக வயலில் உழைக்கிற விவசாயிகள், தெருவிலே சின்ன கடை போட்டு நிற்கிறவங்க, எத்தனை எத்தனை உழைப்பாளிகள், இராணுவத்தில் இருந்து சியாச்சனில் இருந்து கொண்டு குளிரிலே, நடுக்குகிற குளிரிலே எதிரிகள் வரவிடாமல் பார்க்கிறவர்கள். சமூகம் முழுக்க உழைப்பாளிகளால் தான் இருக்கிறது. அவர்கள் யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருப்பதில்லை. ஒவ்வொரு காலையையும் விடியே சூரியன் மேலே எழும்போது அந்த காலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அது மறைந்த பிறகும் உழைக்கிறார்கள். அப்படின்னா எனக்கு என்னவோ அதிர்ஷ்டம் நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது. வாய்ப்புகளை தரலாம், ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். படிக்க வேண்டியது நம்ம வேலை தானே. பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் யார்கிட்டையாவது கூப்பிட்டு நல்லா படிடான்னு சொல்லுவீங்களா? லக்கு இருந்தால் பாஸ் ஆகுன்னு சொல்லுவீங்களா? கெக்குன்னு எழுதுறவன அதை லக்குன்னு சொல்லுவீங்களா? உண்மை என்னன்னா, உழைக்கணும், இருக்கிற வரை உழைக்கணும். எவ்வளவு காலம் உழைக்கிறீர்களோ அவ்வளவு காலம் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். எப்போது உழைக்க மறுக்கிறீர்களோ அப்போது முதுமை உங்களை கவ்விவிட்டது என்ற அர்த்தம். உழைத்து பாருங்கள், உழைப்பு தான் நல்லது. ரொம்ப முன்னாடி ஒரு சினிமா பாட்டு வந்தது, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. சாதாரண வரி இல்லை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பிறர் உழைப்பில் வாழாதீர்கள், நீங்கள் உழையுங்கள், மேலே வாருங்கள்.